வாய்ஸ். இது மன்னரைக்கான தேடல். அல்லாஹ் வந்து காசு பணத்தை பொருளாதாரத்தை விரும்புறவங்களுக்கும் கொடுப்பான், அவன் விரும்பாதவங்களுக்கும் கொடுப்பான். காசு உரட்ட கூட இருக்கிறதுனால அல்லா நேசிப்பாங்க, அவங்கள வந்து அல்லா நேசிக்கிறாங்க, இப்போ கொடுத்து வச்சிருக்கான். நான் களிமா சொல்றேன், கஷ்டப்படுறேன், ஆனா அவன் அல்லா இல்லன்னு சொல்றான். 7 மட்டும் அல்லா அழிச்சு காட்டு சொல்லுங்க. எனக்கு அல்லாக்கு சவால் விட்டுறான். ஆனா அவன் மாடா மாடியில பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறான்னு நம்ம பல பேர் யோசிக்கிறத பாக்குறோம். நான் இல்ல மாஷா அல்லாஹ் அப்படி யோசிக்க கூடாது. நான் இல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல பொருளாதாரத்தை கொடுக்கறது எல்லாம் என்ன? சோதனை. இன்னும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, சோதனை தான் அம்பால் அவுலாதெல்லாம். அப்ப எனவே ஒரு ஆளுக்கு அல்லாஹ் வந்து பொருளாதாரத்தை கொடுத்துட்டான்னா அது அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற அடையாளம் கிடையாது. பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது ஹதீஸ் தான். வஇன்னல்லாஹ தஆலா யுத்தில் மால மன் அஹப்ப வ மன் லா யுஹிப். பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்பினவங்களுக்கு கொடுப்பான், விரும்பாதவங்களுக்கு கொடுப்பான். ஹைர் வலா யுத்தில் ஈமான இல்லா மன் யுஹிப். ஈமானை அல்லாஹ் தஆலா தான் விரும்பியவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான். ஈமான் யாரை கொடுப்பான்? தான் விரும்பியவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நாடியவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது. நீங்க உழைப்பு செய்யலாம், முயற்சி செய்யலாம், தாவா செய்யலாம், ஹிதாயத்தை கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ் இருக்குது. இது இந்த ஹதீஸ் அடுத்த பகுதிக்கு முன்னாடி ஒரு செய்யறேன். மய்யுரிதிலா பி கைரன் இஃபகு ஃபித்தீன். மய்யுரிதிலா பி கைரன் இஃபகு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்துல விளக்கத்தையும் கொடுப்பான், விரும்பினதான் கொடுப்பான். சிலவங்க கபத்துல்லாவே இருப்பாங்க, ஆனா ஒரு உம்ராவோட செஞ்சுக்க மாட்டாங்க. 5 வருஷமா ஏன்னா நாளைக்கு செய்வேன் 5 வருஷம் முடிஞ்சு போற டைம்ல அப்படி நம்ம ஒரு உம்ராவோட செய்யலையே